என்னுடைய சின்ன பையனுடைய டெலிவரி தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு அவன் வந்து ப்ரீத் பொசிஷன்லேயே தான் இருந்தான். ஸ்டார்டிங் எப்போது நம்ம வந்து 5ஆம் மாதம் தான் வெளியவே நாங்கள் போய் ஸ்கேன் எடுத்தோம். நான் ஃபுல்லாகவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். 5ஆம் மாதம் தான் எனக்கு வந்து ஸ்கேன் வந்து வெளியே எடுக்க போனேன். எனக்கு அப்பயே சொல்லிட்டாங்க, பாப்பா வந்து உட்காந்து இருக்கிறாம்மா, படுத்த மாதிரி இல்லைன்றது எனக்கு 5ஆம் மாதமே சொல்லிட்டாங்க. 6ஆம் மாதம் போய் ஸ்கேன் எடுத்தாலும் அதே, 7ஆம் மாதம் போய் ஸ்கேன் எடுத்தாலும் அதே, 8ஆம் மாதம் ஸ்கேன் எடுத்தாலும் அதே. 9ஆம் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் என்னை வந்து உங்கள் பாப்பா அப்படி இருக்குமா, நீ போயிட்டு வெளியே போய் ஸ்கேன் எடு, பாப்பா திரும்பினாச்சு இல்லைன்னா உனக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்றதை என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஏன்னா கால் மட்டும் ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா பின்னாடி தலை வரதுக்கு ரொம்ப கஷ்டம், அதனால் ஆப்ரேஷன் தான் பண்ணணுன்றது எனக்கு சொல்லிட்டாங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் பயம் ஆகிடுச்சு. நான் வந்து பாப்பா ஸ்டார்டிங் நிற்கும் போது வந்து 37 kg இருந்தேன். ஆனால் பாப்பா பிறக்கும் போது வந்து 75 ஆகிட்டேன். என்னுடைய 2 பாப்பாவுக்குமே நான் வெயிட் வந்து அதிகமாக தான் ஆகிட்டேன். ஆனால் பாப்பா பிறந்தோடனே நார்மல் வெயிட்டுக்கு மறுபடியும் வந்துட்டேன். பாப்பா வயிற்றில் இருக்கும்போது வரைக்கும் நான் கொஞ்சம் வெயிட் அதிகமாக தான் இன்க்ரீஸ் பண்ணினே தான் இருந்தேன். அது வேறு ஒரு பக்கம் பயம் ஆகிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாக்கிங் போனேன். காலையில் ஈவினிங் நடுன்னு சொல்லிட்டு நிறைய வாக்கிங் போனேன். வாக்கிங் போய் என்னவோ தெரியல, எங்கள் பையன் எனக்கு திரும்பிட்டான். ஒரு டெலிவரி 1 வாரத்துக்கு முன்னாடி போயிட்டு வெளியே பெரிய ஆஸ்பத்திரியில் போய் ஸ்கேன் எடுக்கிறேன். இல்லைம்மா உனக்கு பாப்பா திரும்பிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நல்லா நடங்க, கீழே குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பாருங்கள், உட்காந்துனே இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய வேலை பாருங்கள். வீட்டை பெருக்குங்க, சாமான் கழுவுங்க, உட்காந்த வாக்கில் என்னென்ன வேலை செய்ய முடியுமோ செய்யுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இதெல்லாமே உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரிக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் உட்காந்தே இருந்திருக்க கூட நார்மல் டெலிவரி ஆகுது, அவங்கவுங்க உடம்பு பொறுத்து. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி கன்ஃபார்மாக ஆகும். ஏன்னா எனக்கு 2மே நார்மல் டெலிவரி தான். நான் வந்து பாப்பா பிறகுதுன்னா அன்றைக்கி காலையில் கூட எங்கள் வீட்டில் நான் துணி துவச்சி போட்டு தான் போகிறேன். நான் வலி வர வரைக்கும் இல்லை ஏதாச்சும் இதுவாகிற வரைக்கும் கூட நான் வந்து வேலை இருந்தேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்யுங்க. அதுக்கு ரொம்ப டஃப் கொடுத்து ரொம்ப பெயின் எல்லாம் தூக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக இருக்கிற வேலையை செய்யுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு. அது வந்து உங்கள் நார்மல் டெலிவரி வந்து யூஸ் பண்ணும்.